வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் ஹெவன் என்ற புது அனிமோட 3வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். அவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க, மிஸ்டர் லீ வணக்கம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், லீஜிக்கும் பிரின்சஸ்க்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவனை நீங்க ஈஸியா போக விட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு வெள்ளம் மண்டக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் என்னுடைய 2 ஸ்டார் இருக்கிற தேல சாவடிப்பான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க நான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, டேய் சீக்கிரமா நீ போயிட்டு அவனை பிடிச்சிக்கிட்டு வா, இல்லைன்னா அவனுடைய கதையை அந்த ஃபேங்கியான் வேலையிலே முடிச்சிடறா அப்படின்னு வெள்ளம் மண்டக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனால அந்த ரோட கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய பேட் ஸ்பிரிட் பவர் வெளியில வந்து கத்தவும், அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல அவர் போயிட்டு கீழே விழுந்துறாரு. அவனோ டக்குன்னு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் ஒன்னா வந்துகிட்டு இருந்து, இதுக்கப்புறம் நீங்களே தான் இந்த வழியில போய் சேரணும், இந்த வழியில தான் மிஸ்டி மவுண்டன்லாம் இருக்கு, எனக்கு வேற வழி இல்ல, நீங்களே தான் இதுக்கப்புறம் போய் ஆகணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ திருப்பி போய் தான் ஆகணுமா நீ ஹீரோ கேட்க, ஆமா என்னுடைய அம்மா இன்னும் செகண்ட் அங்கிளோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, அதனால என்னால உங்க கூட வர முடியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், உன்னுடைய அம்மாவையும் உன்னையும் இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அந்த செகண்ட் அங்கிள் எனக்கு எதனா பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஒருவேளை நீ ஹீரோ சொல்லவும், அதை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாகணும், என்னுடைய அம்மாவும் நானும் திருப்பி நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், எங்களுடைய மனசுக்குள்ளார லீ ஃபேமிலியோடைய ஹெட்டா இன்னும் நீங்க தான் இருக்கீங்க, சரி நீங்க இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மான் பின்னாடி அடிக்கவும், அதுவும் அங்க இருந்து கிளம்பி போவ, மாஸ்டர் நீங்க ரொம்ப முக்கியம் போல அவளுக்குன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம்னு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். என்னடா இந்த இடத்துல இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய்கிட்டே இருக்க, அந்த ஆளு உண்மையிலே நம்ம பசியிலே செத்து போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு போலன்னு அவர் புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இல்லூஷன் கான்டினென்ட்டோடைய மக்கள் போல, இவங்களை பாக்குறப்ப என்னுடைய மனசே கேட்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம மட்டும் அந்த எவனை கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டோம்னா இந்த இடம் கண்டிப்பா வேற மாதிரி மாறும்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நானும் தான் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்களுக்கு முன்னாடி யாரோ சில பேர் அவங்களுடைய படைங்களோட வந்துகிட்டு இருக்க. ஹீரோ நின்னுகிட்டு அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கவும், வெளியில என்னவோ சவுண்டு கேக்குதுன்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க. லோட்டஸ் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லவும், மிஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அவரு கேட்க, அவங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பாடை கொடுங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம லாங் டூக்கு போய் சேர இன்னும் 3 நாள் ஆகும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற சாப்பாடை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டா நம்ம பசியோட தான் போய் ஆகணும்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்க கிட்ட பியட்ரி கூட இல்ல, அதனால நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவர் அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பேக்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கவும், அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் எழுந்து அதே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் லைட்டா ஷாக்கா அதை பார்த்துக்கிட்டு இருக்கவும், அவர் அந்த பேக்ல இருந்து சாப்பாடு எல்லாத்தையும் வெளியில வர வைக்க, சாப்பாடுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை எடுக்க வந்துகிட்டு எல்லாரும் மாறி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அந்த சாப்பாடுக்காக. அதுல ஒரு சின்ன பையன் மட்டும் நைஸா ஒன்னு எடுத்துக்கிட்டு வந்து, அம்மா இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க, இல்லடா அம்மாக்கு பசிக்கல நீ சாப்பிட்றான்னு அம்மா சொல்லவும், நீங்க சாப்பிடலன்னா என்னடா என்கிட்ட கொடுங்கடா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து புடிங்கி அதை சாப்பிடவும், அதை திருப்பி கொடுங்க, அது என்னுடைய அம்மாக்காக நான் எடுத்துக்கிட்டு வந்த கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கவும், அவனை டக்குன்னு அடிச்சு தள்ளிட்டு, நீயே கீழே இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்த, இது உன்னுடையது ஒண்ணு இல்லடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயின் அதை பார்த்துட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பசியோடைய கொடுமையில ரொம்ப வாடி போயிருக்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய மெத்தட்ல நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நல்லதுன்னு அவர் சொல்லவும், இல்ல என்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால நீங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு திருப்பி ஹீரோயின் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு, உங்களை விட இந்த சின்ன குழந்தைய பரவாயில்றா, உங்க எல்லாருக்கும் அறிவுன்றதே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோயினும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி அப்போ என்னுடைய மெத்தட்ல நான் சொன்னதாண்டா உனக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கவும், அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். எல்லாரும் சண்டை போறத நிறுத்துங்கடா, என்கிட்ட இன்னும் சாப்பாடு இருக்கு, இந்தாங்க எல்லாரும் வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, சண்டை போடாதீங்கடான்னு
ஹீரோ சொல்லவும் உங்களுடைய சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் எங்களால உயிரோட வாழ முடியும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன் கிட்ட வரவும் அவன் பயப்பட ஆரம்பிக்க இதுக்கப்புறமாச்சு திருடி தின்ற பயக்கத்தை விட்டுடு, இந்தா இதை வச்சுக்கோன்னு ஹீரோ கொடுக்கவும் என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய மிஸ்டேக்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய தப்பு நீ உணர்ந்துட்டன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, இதுக்கப்புறமாச்சு நீங்க யாரும் சண்டை போடாம இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவளுடைய வீணையில இருந்து பவர் வர ஆரம்பிக்குது. வெள்ள மண்டகார அனுப்பினாலும் ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா இல்லையோ, அந்த கேரேஜுக்குள்ளார ஒரு அழகான பொண்ணு உக்காந்துக்கிட்டு இருந்தான்னு நம்ம தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிற பையனை ஸ்கூல்ல பல பேருங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதனால இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அங்க என்னவோ சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க வெள்ளம் மண்டக்கார அனுப்பினாலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். நீ தான் லீ ஃபேமிலியோடைய டார்கெட்டாடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அவன் டக்குன்னு அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சறான். இந்தா வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திருப்பி அவன் அடிக்க வரவும் நம்மளால டக்குன்னு அவனுடைய ஸ்டோனை எடுக்க நம்ம தம்பி அதுக்குள்ளார பூந்துறான். அவன் அடிக்கவும் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி அவன் தடுக்க திருப்பி அவனுடைய பவர் அனுப்பி ஹீரோ அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க நான் இதை வாங்கிட்டு இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய சக்தியை உன்னால தடுக்க முடியுதேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்து டக்குன்னு அவனுடைய பேட் சோல் பவரை வெளியில வர வைக்கவும் அட கடவுளே என்னது இது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்க டக்குன்னு அதோடைய பவர் எல்லாம் ஹீரோ சைடு அனுப்பவும் டே தம்பி என்னதுரா இதுன்னு ஹீரோ கேட்கவும் இது வந்து புரோக்கன் ஜீரோ மான்ஸ்டர்னு நம்ம தம்பி சொல்லவும் அவன் டக்குன்னு அதை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோவும் அந்த ஸ்டோன் அனுப்பி அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க டே தம்பி நம்ம இப்ப என்னடா பண்றது எனக்கு ஒன்னும் புரியலடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க சண்டை பரத்துல கவனத்தை செலுத்துங்க, நம்ம வந்து அந்த ஸ்கார்பியன் பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இது கூட நம்ம சண்டை போடலான்னு தம்பி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனுடைய நெத்திலிருந்து என்னத்தையோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பவும் அவனால நகரவே முடியல. என்னடா இங்க நடக்குது, என்னால நகர முடியல நான் உனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இந்த பிளட் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி இவனுடைய ஸ்கில்ல கூட என்னால நிறுத்த முடியுதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பவர் மூலியமா இனிமையில டெம்பரவரியா தான் நிறுத்த முடியும்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சறான், ஏன்னா நான் இப்பவே அவனை அடிக்க ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டு வேக வேகமா அவனுடைய மூஞ்சிலே அடிச்சுக்கிட்டு இருக்க டக்குன்னு ஹீரோவுடைய கைய பிடிச்சறான். விடுவானா நம்ம தம்பி பின்னாடி இருந்து வந்து அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். என்னடா ஃபன் பண்றீங்களாடா, எனக்கே வழிய காட்டிட்டீங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவனுடைய பேட் ஸ்பிரிட்டை வெளியில வர வைக்கவும் மாஸ்டர் கவனமா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனுக்குள்ளார இருந்து அந்த ஸ்கார்பியனோடைய பிளட் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சு அந்த பேட் ஸ்பிரிட்டை பிடிச்சறான். உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவனுடைய கையை யூஸ் பண்ணி தடுக்க டக்குன்னு அவனுடைய காலால உதைச்சி ஹீரோவை தள்ளி விட்டுறான். அந்த பேட் ஸ்பிரிட்டும் அந்த தேல தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அவனை தூக்கிக்கிட்டு வரவும் ஹீரோ திருப்பி அவனுடைய நெத்திலிருந்து பவரை வர வச்சு அவன் மேல யூஸ் பண்ண அவனுக்கு இந்த தடவை எதுவுமே ஆகல, அவன் வந்து ஹீரோவே அடிச்சிடறான். நிறுத்துறான்னு சொல்லிட்டு யாரோ பவர் அனுப்ப அவன் அதுல இருந்து தப்பிச்சிடறான். எப்படியோ பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஹீரோயின் சீனா வந்து சேர்ந்துறான். நம்மளும் வாய பொழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த வீணையை வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டுட்டு ஒய்ங்க இங்க இருந்து ஓடி போயிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அவளுடைய வீணையை வாசிச்சுக்கிட்டு அதுல இருந்து பவர் எல்லாத்தையும் அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்கவும் அது எல்லாத்துல இருந்து அவன் தப்பிச்சு ஹீரோயின் கிட்ட வர டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவன் என்னடானா ஹீரோயினே அடிக்க போயிடுறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அவனுடைய நெத்தில இருந்து பவர் அனுப்பி திருப்பி அவனை நகர முடியாத மாதிரி பண்ணிடுறான். அதை பார்த்த ஹீரோயினும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே தள்ளவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை உடைச்சி தள்ள ஹீரோயினோ போயிட்டு சைட்ல இருந்த கல்லுல இடிச்சுக்கிட்டு கீழே விழ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்டோன் அனுப்பி அவனை அடிக்கவும் அவன் பறந்து போயிட்டு சைட்ல இருந்த பாறையிலே இடிச்சுக்கிறான். பார்த்தா ஹீரோயின் கிட்ட வந்துகிட்டு இருந்த பேட் ஸ்பிரிட்டும் மறைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்க அவளுடைய முகத்துல போட்டுக்கிட்டு இருந்த மாஸ்கும் பறந்து போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ நின்னுகிட்டு ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.